ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். சமாதானம் உண்டாகட்டும். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை முன்னிட்டு தொடர் செய்தியாக இயேசு கிறிஸ்து தெய்வத்துவம், கடவுள் தன்மை என்கிறதான தலையங்கத்திலிருந்து உங்களோட கற்றுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து வருகிறேன். இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமானவர், தேவனாய் இருந்தவர், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தெய்வத்துவம் என்று சொன்னால் தேவனுக்கே உரிய இயல்புகளை உடையவராய் இருக்கிறார். தேவனுக்கே மாத்திரம் உரிய காரியங்களை கொண்டவராய் இருக்கிறார். அதோடு கூட தேவன் என்று சொன்னால் என்ன? ஆகவே தேவன் என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது திருத்துவத்தை குறித்த விளக்கம் எல்லாவற்றையும் முந்தின பாகத்திலே நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டேன். நிச்சயமாகவே அநேகருக்கு அது ஆசீர்வாதம் இருந்தது. என கண்மானத்துடைய பிள்ளைகளே, அந்த செய்தியுடைய தொடர் செய்தியாக இன்றைய நாளில் அதுல சொல்லப்பட்ட பிரகாரம் இயேசு கிறிஸ்து சோஸ்தரிக்கப்பட்டவரா, இயேசு கிறிஸ்து சோஸ்தரிக்கப்பட்டவரா, சோஸ்தரிக்கப்படத்தக்கவரா, அவரை ஆராதிக்கலாமா என்றால் பிதாவை மாத்திரம் நாம் புரிந்து கொள்ள வேணும். இன்னைக்கு இயேசு நாமத்தினால பிதாவிட்ட கேட்கிறதை வைத்துக் கொண்டு நிறைய பேர் இயேசுடத்திலே ஜெபிக்கலாம், இயேசுடத்திலே தொழுது கொள்ளலாது என்று சொல்லி எல்லாம் அநேக காரியங்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே பேசுகிறார். கண்பானத்துடைய பிள்ளைகளை, இன்றைய நாளிலும் இயேசு கிறிஸ்து சோஸ்தரிக்கப்படத்தக்கவரா என்பதை குறித்து நான் உங்களுக்கு பகிர்ந்து விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே ஆட்டுக்குட்டியானவர் புத்தகத்தை திறக்க தகுதியுடையவராய் இருக்கிறார் சொல்லி யோவானுக்கு ஒரு தூதன் சொல்கிறார். அந்த சம்பவம் முழுவதும் நான் சொல்லவில்லை, நீங்கள் வாசித்து பாருங்கள். அதிலே 9ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஆட்டுக்குட்டியானவராகிய அவரை பார்த்து சொல்லப்படுகிறது, தேவரீர் நீர் புத்தகத்தை வாங்கவும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் நான் முதல் பாகத்தில் இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை நான் உங்களுக்கு பேசியிருந்தேன். தேவன் என்பது ஒரு தனிநபரை குறிக்கிற வார்த்தை அல்ல, அது ஒரு தெய்வீக உறவின் நிலையை குறிக்கிற ஒரு வார்த்தை என்பதை நான் உங்களுக்கு பேசியிருந்தேன். இந்த இடத்திலே ஆட்டுக்குட்டியானவரை பார்த்து சொல்லப்படுகிறது, தேவரீர் புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கு நம் இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அந்த இடத்திலே 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் சோஸ்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார். என கண்பானத்தோடு பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய விஷயம், இயேசு கிறிஸ்து தொழுது கொள்ளப்படத்தக்கவரா என்று பார்த்தால் வேதம் அதற்கு பல இடங்களில் நேரடியாக பதில் கொடுக்கிறது. அவர் சோஸ்தரிக்கப்படத்தக்கவர், அவர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். அவர் சோஸ்தரித்தார்கள், அவரை தொழுது கொண்டார்கள், அவரை வணங்கினார்கள், அவரை ஆராதனை செய்தார்கள். அவரை தொழுது கொண்டவர்களை இயேசு கிறிஸ்து தடை செய்யவில்லை. ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தெளிவா சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவானவர் சோஸ்தரிக்கப்படத்தக்கவர், அவர் ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிறார், அவர் தொழுது கொள்ளப்படத்தக்கவர். இப்ப நாங்க கவனிக்க வேண்டியது, இதில் ஒரு மிக முக்கியமான காரியத்தை நான் பகிர்ந்து விரும்புகிறேன். அது எப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த ஆராதனை என்கிற தொழுது கொள்ளுதல், அவரை ஆராதிப்பது என்கிறதுக்கு தேவனுக்கே மாத்திரம் பயன்படுத்துறதான சொற்கள் உண்டு. இப்ப ராஜாக்களை பணிந்து கொண்டார்கள், அதே மாதிரி கனம் பண்ணுதல், ஊழியரை கனம் பண்ணது, இப்படி நிறைய காரியங்கள் உண்டு. ஆனால் தேவனுக்கே மாத்திரம் தொழுது கொள்ளுதலுக்கு பயன்படுத்துகிறதான சில வார்த்தைகள், அதுல மிக முக்கியமான ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் அந்த காரியத்தை பேசி தொடர்ந்து சில காரியங்களை நான் உங்களோடு காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ நூலில் 4ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே பார்க்கும் இருந்தால், பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவை சோதித்து கடைசியாக அந்த சோதனையில இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே ஆராதனை செய்வாயாக. அப்பொழுது இயேசு அப்பாலே போய் சாத்தானே, தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். இப்ப தேவனையே ஆராதனை செய்வாய், அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. இந்த ஆராதனை செய்வாயாக என்று சொல்ற அந்த ஆராதனை என்று சொல்றதான கிரேக்க சொல்லு
இதுல நீங்க பார்க்கலாம், நான் திரையிலே தெளிவா இந்த வார்த்தையும் அதனுடைய ஆங்கில உச்சரிப்பை நான் போட்டு காட்டுகிறேன். அந்த சொல் பாத்தீங்கன்னா பிரஸ்கூனியோ. ஒருவேளை நான் உச்சரிக்கிறது சின்ன சின்ன மாற்றம் காணப்படலாம். திரும்ப சொல்லுகிறேன், பிரஸ்கூனியோ. அந்த வார்த்தையை கவனித்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அது தேவனே ஆராதிக்க, அவரை மாத்திரம் ஆராதிக்கிறதுக்கு பயன்படுத்த சொன்ன. இப்ப இந்த வார்த்தையை தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து பல இடங்களிலே ஆராதிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். இது தேவனுக்கே மாத்திரம் அவரை ஆராதனை செய்வாயாக, அவரை பணிந்து கொள்வாயாக என்று சொல்லி குறிக்கிற ஒரு வார்த்தை. 3 பிரதான வார்த்தைகள் இருக்கிறது. அதிலே மிக முக்கியமான ஒரு வார்த்தை நான் காண்பிக்கிறேன். இயேசு பிசாசை பார்த்து சொல்கிற, தேவனையே ஆராதனை செய்வார், அவரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக, பணிந்து கொண்டு ஆராதனை செய்வாயாக, அந்த ஆராதனை செய்வாயாக என்கிறதான் அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னு சொன்னா நான் சொல்லுகிற இந்த கிரேக்க சொல்லு. இப்ப இதே கிரேக்க சொல்லு தேவனுக்கு, யூதர்கள் தேவனுக்குரிய காரியத்தை மனிதனுக்கு கொடுக்க மாட்டார். ஆனால் இதே வார்த்தையை சீசர்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு பல இடத்திலே இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டு ஆராதனை செய்தார்கள். அது தமிழ் மொழிபெயர்ப்பிலே பணிந்து கொண்டார்கள் இருக்கிறது. ஆனா கிரேக்கில நீங்க பாப்பீங்களா, அந்த ஆராதனை செய்தார்கள். ஆங்கிலத்திலே வேர்ஷிப் என்ற வார்த்தை அந்த இடத்திலே பயன்படுத்தப்படுகிறது, பல இடங்களிலே பயன்படுத்தப்படுகிறது, சில இடங்களிலே காண்பிக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷ நூலிலே 14 அதிகாரத்திலே 33வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்க. மத்தேயு 14 அதிகாரம் 33வது வசனம் சொல்கிறது, அவர் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. இயேசு, அதாவது சீசர்கள் படகிலே போய் கொண்டிருந்த பொழுது அவர் அக்கறைக்கு சேர முடியாம காற்று பலமா இருந்தது. இந்த 4ஆம் ஜாமத்துல இயேசு கடலின் மேல நடந்து அவரிடத்துல வந்து அந்த படகின் மேல ஏறின பொழுது காற்று கடலும் அமைதல் உண்டாயிட்டது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார். இந்த இடத்திலே நான் சொன்ன இதே பிரஸ்கோனியோ என்றதான இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவரை பணிந்து கொண்டார்கள். இந்த இடத்தில் ஆங்கிலத்தில் அவரை வேர்ஷிப் பண்ணினார்கள், அவரை பணிந்து கொண்டார்கள். இது தேவனுக்கு செலுத்துகிறதான ஒரு வார்த்தை. இப்படி பல சந்தர்ப்பங்களிலே பணிந்து கொள்கிறதை பார்க்கலாம். இன்னொரு காரியம் மத்தேயு 28 அதிகாரத்திலே 9வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்து சீசர்களுக்கு தரிசனமான பொழுது அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்கிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். என கர்மராஜனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டார்கள் என்று பல இடங்களில் இருக்கு. இயேசு கிறிஸ்துவை ஆராதித்தார்கள். அதாவது தேவனுக்குரியதான் அந்த ஆராதனையை செலுத்தினார்கள். அந்த அப்படி அவர் செலுத்தின பொழுது இயேசு கிறிஸ்து யாரையும் தடை செய்யவில்லை. நான் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான வார்த்தை, இயேசு கிறிஸ்து யாரையும் தடை செய்யவில்லை. வேதத்திலே பல காரியங்களை பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவான் ஆவிக்குள்ளாகி பரலோகத்திலே ஏதோ சமூகத்திலே நின்ற பொழுது தூதனை கண்ட உடனே விழுந்து வணங்குகிறார். தூதன் உடனே கையை பிடித்து சொல்லுகிறார், நீ இப்படி செய்யாதே, போல நானும் தேவனுடைய ஊழியக்காரன் தான், தேவனை தொழுது கொள்வாயாக. பேதுருக்கு முன்பதாக ஹெர்னலை ஓடி வந்து விழுகிறார். பேதுரு உடனே கையை பிடித்து தூக்கி சொல்கிறார், நீ இப்படி கால விழாத, பணிந்து கொள்ளாத, அவர் மாத்திரமே தொழுது கொள்ளப்படாது. இப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக வந்து ஆராதனை செலுத்தினார்கள், பணிந்து கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து தடை செய்ய என கர்மானதோடைய பிள்ளைகளே, அவர் தொழுது கொள்ளப்பட்டதற்கு ஏராளமான வேதாகம ஆதாரங்களை நாங்கள் பார்க்கிறோம். மிக முக்கியமான மிக மேன்மையான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து விரும்புகிறேன். எபிரேயர் புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்திலே 6வது வசனத்தில் ஒரு மிக முக்கியமான சம்பவம் இருக்காது. எதை குறித்து சொல்கிறேன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த உடனே பிதாவானவர் தேவ தூதர்களுக்கு என்ன கட்டளை கொடுத்தார்? உங்களை வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்க. மேலும் தமது முதற் பேரானவர் உலகத்தில் பிரவேசிக்க செய்த பொழுது தேவ தூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். பிதாவானவர் தேவ தூதருக்கு கொடுத்த கட்டளை, தேவ தூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள். என கர்மானதோட பிள்ளைகளை, தேவ தூதர்களையே பிதாவானவர் சொல்லுகிறார், நீங்கள் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பிரியமானவர்களை கவனித்துக் கொள்ளுங்க. அவர் சர்வவல்லமையுள்ள தேவன். அவர் தேவனா இருந்தவர், சகல அவர் மூலம் உண்டாயிற்று, தேவனோடு இருந்தவர்.
அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலம் உண்டாயிற்று. அந்த தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ரோமர்களின் நிருபத்தில் 9 அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லுகிறார். இப்படி வாசிக்கிறேன், கவனிங்க. ரோமர் 9 அதிகாரம் 5வது வசனத்திலே, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன். ஆமென் என்பதை நன்கு இந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். இவர் என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன். இவர் சோத்தரிக்கப்பட்டவர். இயேசு கிறிஸ்து சோத்தரிக்கப்பட்டவர். அவர் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறார். அவரே தொடக்கமும் முடியுமாயிருக்கிறார். எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன். பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனை அவர் பூமியிலே மாம்சத்திலே வெளிப்பட்டாலும் தேவத்துவத்தில் அவர் சமமானவர். தேவன் என்பதற்குரிய விளக்கத்தை முதல் செய்தியிலே நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன், நீங்கள் எடுத்து பாருங்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிறது, அவர் தேவனோடு இருந்தார், தேவனாயிருந்தார், தேவத்துவத்துக்கு சமமானவராயிருக்கிறார். அவர் தொழுது கொள்ளப்பட்டவர். அவர் தொழுது கொள்வதற்கு, அவர் சோத்திரத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார். வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவரை சோத்தரிக்க பாத்திரராய் இருக்கிறார். தூதர்களே அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிதாவான கட்டளை கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். என்ன கண்மான பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அவர் பூமியிலே மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 3:14 பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன். இந்த தேவன் ரோமர் 9:5 பார்க்கிறோம். அவர் என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன். அவர் என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பின பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மாம்சத்திலே வெளிப்பட்ட பொழுது, அவரை பார்க்க வந்த ஞானிகளும் அவரை பணிந்து கொண்டார்கள் என்பதை வேதம் சொல்கிறது. அந்த இடத்திலும் பயன்படுத்தப்பட்ட தேவனுக்கு உரிய அதே ஆராதனை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். பிரியமான பிள்ளைகள், இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்து அவர் சோத்தரிக்கப்படத்தக்கவரா என்று கேட்டால் அவர் சோத்தரிக்கப்படத்தக்கவர். அவர் தேவனுக்கு சமமானவர், தேவனுடைய சோத்தரிக்கப்படத்தக்கவர். வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானவர் சோத்தரிக்கப்படத்தக்கவர் என்பதாக வெளிப்படுத்தல் நான் காண்பித்திருந்தேன். அவர் ஆராதனைக்கு பாத்திரா இருக்கிறார். அவரை ஜனங்கள் தொழுது கொண்டார்கள், சீசர்கள் தொழுது கொண்டார்கள். தேவனுடைய பிள்ளைகள் அவரை விசுவாசித்து அவருடைய ஆராதனை செய்தார்கள். அவர் நோக்கி கூப்பிட்டார்கள். என்ன கண்மரத்துடைய பிள்ளைகள், ஒரு காரியத்தை ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சர்வத்துக்கு மேலான தேவன். அவர் சோத்தரிக்கப்பட்டவர். அவர் பூமியில அனுப்பப்பட்ட பொழுது அவர் தேவ தூதர்களும் அவரை தொழுது கொள்ள கடவுள் என்று பிதாவாலே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. எல்லாரும் அவரை பணிந்து கொள்கிறார். இயேசு யாரையும் தன்னை தொழுது கொள்ள வேணாம், காலிலே விழ வேணாம், அதுக்குரிய அந்த ஆராதனை, அந்த அவருக்கே உரிய காரியத்தை எனக்கு தர வேணாம் என்று சொல்லி இயேசு எங்கேயுமே மறுதளிக்கவில்லை. பிரியமான பிள்ளைகளே, அவர் ஆராதனைக்கு பாத்திரர், சோத்தரிக்கப்படத்தக்கவர். அதாவது திரும்ப வாசிக்கிறேன், வெளிப்படுத்த புத்தகம் 5வது அதிகாரத்திலே மிக முக்கியமான காரியம், அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் மகிமையும் சோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார். ஒரு காரியத்தை ஆழமை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த வசனம் 13 இன்னும் ஒரு காரியத்தை காண்பிக்கிறேன். அப்பொழுது வானத்திலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். 14 வாசிக்கிறேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார். ஆட்டுக்குட்டியானவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரும் ஆட்டுக்குட்டியானவரும் சோத்திரத்தையும் கனமும் மகிமையும் வல்லமையும் அவருக்கு சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். பெரியவர்களே, அவர் சோத்தரிக்க பாத்திரா இருக்கிறார். அவர் சோத்திரத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரா இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. என்ன கர்மானதோட பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து சர்வலம் உள்ள தேவன். அவர் சர்வத்திற்கு மேலான சோத்தரிக்கப்பட்ட தேவன் வேதம் சொல்கிறது. நான் அதிகமான வசனங்களை காண்பிக்க முடியும், சில வசனங்களை காண்பித்து சுருக்கமாக நான் உங்களுக்கு பாடுகிறேன். இயேசு கிறிஸ்து சோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன். அவர் சோத்தரிக்கப்படத்தக்கவர், சோத்திரத்துக்கு பாத்திரராக இருக்கிறார். அவரை தேவ தூதர்களும் தொழுது கொண்டார்கள், தொழுது கொள்ள கடவர்கள் என்று பிதாவால் கட்டளை கொடுக்கப்பட்டது. ஆகவே இதிலிருந்து மிக முக்கியமான காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும். புரிந்து கொள்ளுங்கள், அவர் சர்வவல்லமையுள்ள தேவன்.
அவர் சோத்தரிக்கப்படத்தக்கவர். அவரை எல்லாரும் ஆராதனை செய்திருக்கிறார்கள், அவரை தொழுது கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலும் தன்னை தொழுது கொண்டவர்களை, ஆராதனை செய்தவர்களை மறுதலிக்கவில்லை. ஆகவே உங்களுக்கு ஒரு உண்மையான மறுதலிக்க முடியாத ஒரு சத்தியத்தை சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து சோத்தரிப்பதற்கு பாத்திரம் இருக்கிறார். அவர் சோத்தரிக்கப்பட்டவர், அவர் சோத்தரிக்கப்படத்தக்கவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சர்வத்துக்கு மேலான தேவனை அவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார். அவரை ஆராதிங்கள், அவரை தொழுது கொள்ளுங்கள், அவரை விசுவாசியுங்கள். உடைய வாழ்க்கையிலே மகிமையான ஜீவனை, அவருடைய நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.